ஹலோ நான் கொஞ்சம் மாநாடு ஹலோ பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று ஆடி வரல மாநாட்டினுடைய நோக்கமாக கையில் தான் பிடிச்சாகணும் நீங்கள். அவ்வளோதான் இதுக்கெல்லாம் ஏற்ற முடியாது. யாரோ இருக்கு பாருங்க, மைக் வந்து மாட்டியிருக்கேன். முக்கிய தீர்மானங்கள் தாராளமாக மகளிர் மேம்பாட்டு குறித்து மகளிர் மேம்பாடு குறித்து விளக்கம் ஏன் ஆட்டாது பின்னாடி ஒரு நிமிஷம் அன்னை கொஞ்சம் நோந்துங்களா கோவலர் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்படும். இதற்கான ஒத்திகைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை எடுங்க. இதற்கு முன் 13 முறை ஆடி மாதத்தில் மாநாடு நடத்தியுள்ளோம். சற்று இடைவெளிக்கு பின் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துகின்றோம். மாநாட்டுக்குழு தலைவராக வன்னியர் சங்க தலைவர் கூத்தா அருள்மொழி பொறுப்பேற்று மற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநாடு நாடே திரும்பி பார்க்கும் பெருமையை போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்ட மாநாடு நடத்திட திட்டமிட்டுள்ளோம். தமிழ்நாட்டிலிருந்தும் புதுச்சேரி மாநிலம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பெண்கள் லட்சக்கணக்கில் பங்கேற்கிறார்கள். பெண்களை ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி என்று போற்றப்படுவார்கள். வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் பெண்களே வெளிச்சம். இம்மாநாட்டில் பண்டை தமிழர்களின் பெருமையை போற்றும் கண்காட்சிகள், அரங்குகள் அமைக்கப்படும். பூம்புகார் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ உங்க கேள்வி ஒவ்வொருத்தரா கேளுங்க. அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த சந்திப்பை பத்தி சொல்லுங்க. அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இது ஒரு கேள்வியா? இப்ப சார் பாமக 2 இருக்கு சார். இதனால வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா? பாமக எங்கு சேருகிறதோ, எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே மாதிரி பாமக என்றும் இல்லாத அளவிற்கு, இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும். ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி. கட்சி தலைவர் பதவி நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்களா? தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணிருக்கீங்களா? தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்களா? இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும், நடத்தப்படும். உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும். தொண்டர்கள் தான் குழப்பத்துல ரொம்ப இருக்காங்க. குழப்பமே இல்லை. குழப்பம் உங்களுக்கு இப்பதான் இருக்குது. இந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்களா ஐயா? அன்புமணி ஐயா கலந்துக்கிறாங்களா இந்த மாநாட்டுல? இப்போ மாநாடு எது போக போக தெரியும்.
ஐயா இப்ப இந்த ரொம்ப நாளா இந்த மாநாடு நடத்தவே இல்லை, ரொம்ப வருஷமா நடத்தல. ஆமா, இப்ப உங்க மகளை இந்த கூட்டத்துல தலைவராக்க அதுக்காக நீங்க இந்த மாநாடு நடத்துறீங்களா? அது இல்லை, அது இல்லை, உண்மை இல்லை. நீங்க உண்மையை தவிர எல்லாத்தையும் பேசுறீங்க. திடீர்னு வந்திருக்காங்களே மகள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்களே, அதுதான். மகள் வர்றாங்க. இது வரைக்கும் அதாவது வீரத்தாயை விடை கொடு என்னுடைய மனைவி தான் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க தான் நடத்துனாங்க, அவங்க தான் திலகமிட்டாங்க. இப்போ நேற்று வந்து தைலாபுரத்துக்கு வந்திருக்காரு. அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? ரெண்டுல அவர் தான் கேட்கணும். இல்ல இப்ப நீங்க ரெண்டுன்னா என்ன ரெண்டும் கூட்டணி எந்த அணிக்கு கூட்டணி எந்த கூட்டணி சேரணும்? நீங்க எந்த சொல்றீங்களோ அந்த அந்த கூட்டணி. எப்ப இருக்கிற நீங்க ரெண்டுல ஒண்ணு பிடிக்கலாம். ரெண்டுல ஒண்ணு தொடுங்க, ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. நீங்க நினைக்கிறது தான். கேள்வி சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சரியா கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக கூட்டணியில சேர போறதா அதிகமா வெளில பேசப்படுது, அது சினிமால கருத்து. திமுக கூட்டணியில சேர போறதா வந்து பேசப்படுது வெளில, பரவாயில்ல. ஆமா, அங்க ஒரு 10 காக்கா பறந்தது. அதுல 10 காக்காயில 5 காக்கா வெள்ளை காக்கா. அந்த வெள்ளை காக்கா தான் உங்களுக்கு சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதிமுக கூட்டணிக்கு சரியா? அந்த வெள்ளை காக்கா உங்க காக்காயா? உங்களுக்கு சொந்தமா? இல்ல. ஓ, அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? அதிமுக கூட்டணிக்கு இங்கே எத்தனை கட்சிகள் இருக்கிறது? மொத்தம் 49 கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு புதிதாக ஆரம்பித்திருந்தால் நீங்கள் என்னிடம் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள், அங்கே போயிருப்பீர்கள். ஆக இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆமா, இனிஷியல் போடணும்னு சொன்னாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான இந்த தொகையெல்லாம் வழங்க மாட்டாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். இல்ல, தமிழ்நாட்டை தான் பாரபட்சமா பாக்குறாங்க, கல்வியுமா பாரபட்சமா பார்க்கணும். அதுதான், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அதற்கு நீங்க உங்களுடைய ஆதரவு எங்க தேய்கிறதா? இல்ல நான் அவர்களிடம் கேட்டு வாங்குவேன். என்னுடைய பிரதமர் என்னுடைய நண்பர், அதனால கேட்டுதான் வாங்கணும். கேட்டால் கொடுக்கப்படும். சட்டங்கள் திறக்க மாட்டாங்க, திறக்கப்படும். கீழடி ஆய்வு வந்து மத்திய அரசு ஏத்துக்காம மீண்டும் ஒரு அறிவுரை கேட்டிருக்காங்க. பழைய கீழடி அகழாய்வு பத்தி மறுபடியும் கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாருங்க. அகழாய்வு கீழடியில. ஐயா, இந்து அறநிலையத்துறை சார்பில் இப்ப கோயில் பணத்தெல்லாம் எடுத்து காலேஜ் கிட்ட சொல்லி இபிஎஸ் ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கோவில் பணத்தை எடுத்து கோயில் நிலத்துல இந்து அறநிலையத்துறை வந்து கோயில் நிலத்துல கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோயில் பணத்தை கல்விக்கு காலேஜ் கட்டுறாங்க, கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறதா சொல்லி கட்டுறாங்க. அதாவது கோயில் நிலம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அதுல கல்விக்காக கல்லூரி கட்டுறதுல தவறு இல்லை. அதிகமா இருந்ததுன்னா இந்த ஆளவந்த அறக்கட்டளையுடைய சொத்துக்கள் வந்து இப்ப அதிகமா அரசாங்கமும் வேற எதுவும் செலவிட்டு பண்றாங்க. அதனுடைய பாதுகாப்புக்கு உங்களுடைய எத்தனையோ போராட்டங்கள் பண்ணோம், அவ்வளவோ கோரிக்கை விண்ணப்பங்கள் எல்லாம் பண்ணோம், ஒன்றும் நடக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி பண்ணிடுவோம். அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றி.